புதுசாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன். சித்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி உடலை எப்படி தயார் செய்வது? ஒரு தெய்வத்தை சித்தி எடுக்க முடிவு செய்துவிட்டால் முதலில் உடலை தயார் செய்யணும். ஒரு பாத்திரத்தில் வேறு பொருள் இருக்கும்போது மற்றொரு பொருளை எப்படி அதில் வைக்க முடியாதோ அதே போல் தான் உங்கள் உடலில் பலவிதமான, அதாவது உணவும் சூழ்நிலைக்கு ஏற்ற உணர்ச்சிகள் மாறி மாறி வரும். மேலும் நாம் உண்ணும் உணவுகளின் கழிவுகள் முழுமையாக வெளியேறாது. அது வயிற்றுக்குள்ளேயே இருந்து கொண்டு சமநிலை ஆற்றலை தடுக்கும், அது கிரகிக்க விடாது. இதனால் உடலை இயக்கக்கூடிய சூக்கும சக்கரங்கள் சரிவர இயங்காமல் இருக்கும், தடைப்பட்டிருக்கும். இதனை இயக்க வைக்கணும்னா முதலில் குடலை சுத்தம் செய்யணும். தங்கியிருந்த கழிவுகளால் உண்டான எதிர்மறை ஆற்றலையும் நம்ம வெளியேற்றணும். குடலை மட்டும் சுத்தம் செஞ்சால் போதாது, அதனால் உண்டான எதிர்மறை ஆற்றலையும் நம்ம வெளியேற்றணும். பிறகு பிரபஞ்ச ஆற்றலையும் இறைசக்தியும் தானாகவே உங்களோட உடம்பு கிரகிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் மந்திர ஊர் சொன்னாலும் சரி, சொல்லாட்டியும் சரி, மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை முழு மனதோடு நீங்கள் விரும்பினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு இறையாற்றல் உங்களை தானாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். உடல் தானாகவே கிரகிக்கும். எப்படி என்றால், குடல் சுத்தமான உடன் ஒரு இறுக்கமான நிலையிலிருந்து நீங்கள் விடுபட்டது மாதிரி இருக்கும். எதிர்மறை ஆற்றலும் வெளியேறிய பின் உணர்வுகள் உங்கள் மன கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். எதிர்மறை ஆற்றல் கட்டுப்பாட்டில் உணர்ச்சிகள் இருக்கும்போது தான் உணர்ச்சிகள் சொல்வதை மனம் கேட்கும். ஆனால் இப்போது உணர்ச்சிகள் மனதில் அடங்கும். இப்போது உடலில் எந்தவித எதிர்மறை சக்தி இல்லாமல் காலியாக இருக்கும். இதன் பிறகு தான் நீங்கள் உபாசனையை தொடங்கணும். முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், விரதம் இருந்து மந்திர உருவேற்றவில் தான் நம்ம உபாசனை சொல்கிறோம். இப்போ உடலும் உள்ளமும் வெறுமையாக வைத்து நீங்கள் மந்திர உரு ஏற்றும்போது உங்கள் ஆதார சக்கரங்கள் சரியாக இயங்கும். மந்திர உரு சக்கரத்தின் நடுவிலிருந்து தோன்றி உடல் முழுவதும் பரவி பின்பு பரவெளியில் கலக்கும். அதாவது ஆதார சக்கரம்னாக்கா நீங்கள் எந்த சக்கரத்தில் வேணாலும் உட்காந்து நீங்கள் உரு போடலாம். குறிப்பாக நான் மூலாதார சக்கரம்னு நான் சொல்கிறேன். இந்த மூலாதார சக்கரத்துலேருந்து நீங்கள் ஒரு மந்திர உரு கொடுக்கும்போது அது உடல் முழுவதும் பரவி உடலையும் தாண்டி பரவெளியில் கலக்கும். அப்போ கலக்கும்போது நீங்கள் சொல்கிற மந்திரம் சீக்கிரம் சித்தி ஆகிடும், தெய்வ சித்தி சீக்கிரம் கிடச்சிடும். ஆனால் நீங்கள் எந்த விதமான உடல் சுத்தமும் பண்ணாமல் எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றாமல் சாதா நீங்கள் உபாசனை இருந்து மந்திரம் சொல்லும்போது உங்கள் வாயிலிருந்து உச்சரிக்கப்படுற மந்திரம் புறவெளியில் கலந்து அதனோட அதிர்வுகள் மட்டும்தான் உடம்புக்கு வரும். நீங்கள் சொல்கிற மந்திரம் புறவெளியில் கலந்து அந்த அதிர்வுகள் தான் உடம்புக்கு வரும். அதனால் மந்திர சித்தியில் தடைபடும். நீங்கள் மந்திரம் சொல்கிற மந்திரம் சீக்கிரம் சித்தி ஆகாது, தெய்வ சித்தி சீக்கிரம் கிடைக்காது. சரி, உடம்பை எந்த மூலிகையால் சுத்தம் செய்யணும்? அது சக்தி வாய்ந்த மூலிகையாக இருக்கணும். அந்த மூலிகை என்ன அப்படின்னா, பொதுவாக அரிய மூலிகைகள் பல நம்ம கண் முன்னாடி தான் கிடக்கும். அதன் மகத்துவம் தான் நமக்கு தெரியாது. ஆனால் அதுதான் மிகப்பெரிய மூலிகையாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற மூலிகை பிரம்மதண்டி. இதை சுடுகாட்டு பூண்டணும், குடிகரத்தான் பூண்டணும் சொல்லுவாங்க. செடி முழுவதுமே முள்ளாக இருக்கும், இலை முழுவதும் முள்ளாக இருக்கும், பூக்கள் மஞ்சளாக இருக்கும், விதைகள் எள்ளு போன்று இருக்கும். இந்த மூலிகையினுடைய மிகப்பெரிய மகத்துவம் என்னென்னா, போகிற உயிரை திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி படைத்தது. ஒருவருக்கு மருந்து வச்சுட்டாங்க, வயிற்றில் மருந்து இருக்குது, செய்வனை இருக்குது அவங்க உடம்புல. ஒரு வருடம் இந்த ரெண்டும் ஒருத்தவங்களோட உடம்புல தங்கியிருந்தாக்கா 3 வருஷம் அவங்களோட ஆயுளை குறைச்சிடும். மருத்துவரோட நீங்கள் போகும்போது வயிற்றில் உள்ள மருந்தை தான் அகற்றுவாங்களே தவிர இழந்த சக்தியையும் இழந்த ஆயுளையும் அவங்களால திருப்பி தர முடியாது. ஆனால் இந்த பிரம்மதண்டி மூலிகையை ஒரு டம்ளர் வெறும் வயிற்றில் காலையில் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா வேதியின் மூலம் மருந்தை வெளியேற்றி எதிர்மறை சக்தியையும் வெளியேற்றிடும், இழந்த ஆயுளையும் மீட்டு கொடுத்துரும். அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை இது. இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். உபாசனை இருக்க போகும் 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் பிரம்மதண்டியை கொண்டு அதை சாரை குடித்து உடலை நீங்கள் சுத்தம் செஞ்சுக்கணும். இப்போ உடலும் சுத்தமாகிடும், உடம்புல உள்ள எதிர்மறை ஆற்றலும் போய் இப்போ நீங்கள் மொத்தமாக சுத்தமாக இருப்பீங்க. பின்பு உயிர் சக்தியை பெருக்கக்கூடிய மூலிகை இருக்குது. உயிர் சக்தி தான் தெய்வ சக்தி. அந்த மூலிகை நத்தச்சூரி தான், வேறு எதுவும் இல்லை. நத்தச்சூரியை சாதாரணமாக எல்லாம் நினைக்கிறாங்க.
அது இழந்த அனைத்தையும் திருப்பி தரக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு மூலிகை இது. அப்போ அது உயிர் சக்தியை வந்து கூட்டி கொடுக்கும். நத்தைச்சுவையை சாப்பிட்டு தான் நீங்கள் உபாசத்தையே தொடங்கணும். ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி நத்தைச்சுவை மூலிகை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 8 நாள் ஆயுள் விருத்தி அது உண்டு பண்ணும். 8 நாள் ஆயுளும் அது கூட்டி கொடுக்கும். உபாசன காலத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து நத்தைச்சுவையை சாப்பிட்றது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மந்திரம் சீக்கிரம் சித்தி ஆகணுன்னாக்கா மந்திர சக்தியை அதிகரிக்கக்கூடிய மூலிகை இருக்குது. அதாவது அந்த பவரை வந்து கூட்டக்கூடியது. நீங்கள் சொல்கிற மந்திரம் அதிர்வுகள் வந்துட்டு அதிகமாக வெளிப்பட்டு சீக்கிரம் சித்தி ஆகிற மூலிகை தான் எருமநாக்குங்கிற மூலிகை. இந்த எருமநாக்குங்கிற மூலிகை இப்போ எங்கேயும் சாதாரணமாக கிடைக்கிறதில்ல, ஆனால் வாங்கலாம். இதே வேலையை முருங்கைக்கீரையும் பண்ணும். அந்த முருங்கைக்கீரையை எப்படி சாப்பிடணுன்னா உப்பு இல்லாமல் சாப்பிடணும். அப்போ சாப்பிடும் போது மந்திர ஆற்றலை கிரகித்து அதை பெருக செய்து நீங்கள் விரும்புகிற தெய்வத்தினுடைய சித்தியும் கிடைக்கிறதுக்கு இந்த மூலிகை வந்துட்டு பெரிய உதவி பண்ணும். அதனால தான் மூலிகையை வந்து எந்த மூலிகையை சாப்பிட்டு நம்ம உபாசனை தொடங்கணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். நினைத்த தெய்வத்தை நினைத்த நேரத்தில் நம்ம அணுகிறதுக்கான சக்தியையும் பெருக்கக்கூடிய ஆற்றலையும் பெருக்கக்கூடிய ஒரு சக்தியை அந்த மூலிகை வந்து கொடுக்கும். நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாமியார் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வழிமுறைகள்லாம் நீங்கள் கையாண்டினாக்கா. ஏன் வந்துட்டு உபாசன காலத்தில் விரதம் இருக்கணும்னு சொல்கிறாங்கனாக்கா, உணவுகளால் உண்டாகிற உணர்ச்சிகளால் தான் நம்ம பீடிக்கப்படுறோம். வெறும் வயிற்றில் உப்பில்லாத உணவை சாப்பிட்டு உப்பில்லாமல் உணவை சாப்பிடும் போது உங்கள் உடல் சரீரம் முழுவதுமே மந்திர சக்தியால் நிரம்பி சீக்கிரம் சித்தி கிடைக்கும். இந்த முறையை கையாண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.